குக் வித் கோமாளி செட்டில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை டாக்டர் திவாகர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே கோவமாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் குக் வித் கோமாளி சீசன் 7ல் டாக்டர் திவாகருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கானா வினோத், புகழ் மற்றும் மாகாப்பா இவங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருந்துச்சு. மேலும் இது தொடர்பாக டாக்டர் திவாகர் போலீஸில் கேஸும் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு பிரச்சனை ரொம்பவே பெருசாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் டாக்டர் திவாகர் இது குறித்து இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலி என்ன வந்து இந்த மாதிரி செட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே கானா வினோத் அவர்கள் இருக்கவும் அங்கே போனால் பிரச்சனை வருமோ அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் வேணான்னு தான் சொன்னேன். பட் நான் சொன்ன சம்பளத்தை கொடுத்ததுனால எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. அங்கே போயிட்டு எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ கானா வினோத்துக்கும் எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு பிரச்சனை எப்போ பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் புகழ் வந்துட்டாரு. புகழை பொறுத்த வரைக்கும் நான் அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அவருக்கு வந்து பேருக்கு டம்மி ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதனால கோவப்பட்டு என்கிட்ட வந்து திட்டிட்டு இருந்தாரு, தகாத வார்த்தைகளில் பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பவுன்சர்ஸை வச்சுமே அடிக்க வச்சிருந்தாரு. அண்ட் இதற்கிடையில தான் மாக்காப்பா வந்தாரு. அவரும் தகாத வார்த்தைகளில் பேசினாரு. அவர் குடிச்சிருந்தாரு. அண்ட் அதெல்லாம் தாண்டி செட்டில் இருந்த ஒரு இரும்பு ராடை எடுத்து என்னை தாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அந்த அளவுக்கு வந்துட்டு என்னை வெளியே தள்ளியிருந்தாங்க. அண்ட் அவ்வளோ பேர் வந்து ஆபாசமாக பேசியிருந்தாங்க, தாக்கியிருந்தாங்க. அந்த பவுன்சர்ஸ் தாக்கும் போது அங்கிருந்த மற்ற ஒரு சில நபர்களுக்குமே வந்து அடிபட்டு இருந்துச்சு. இதுதான் அன்னைக்கு நடந்தது. இதற்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக மாக்காப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் இருக்கும்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர கிடையாது. அண்ட் என்கிட்ட மன்னிப்பும் கேட்க கிடையாது. நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க காசு கொடுத்து இந்த விஷயத்தை அமைதியாக்கணும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக இதை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஒரு பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் கானா வினோத், அவர் கூட சேர்ந்து செயல்பட்டிருந்த புகழ், அண்ட் கடைசியாக வந்து என்னை இரும்பு ராடால் தாக்கியிருந்த மாக்காப்பா, இவங்க 3 பேர் தான் வந்து மிக முக்கிய காரணம். கண்டிப்பாக இதை நான் வந்து கேஸ் மூலயமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன். அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமாக இந்த விஷயம் குறித்து ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் அந்த ஒரு இன்டர்வியூலே அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கப்பட்டிருந்துச்சு. கானா வினோத் அவர்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு இல்லையா, எந்த காரணத்துக்காக கேட்டார், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த ஒரு விஷயத்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஓப்பன் அப் பண்ணலை, அமைதியாகவே கடந்துட்டாரு. ஆனால் அதற்கு அடுத்து நடந்த விஷயங்களை மட்டும்தான் அவர் ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை உண்மையாலுமே இவர் மேலே தப்பு இருக்கிறதுனால தான் அவர் அந்த விஷயத்தை மறைச்சிட்டு மற்ற விஷயங்களை பேசுகிறாரா? ஒருவேளை டாக்டர் திவாகர் அவர்கள் தப்பை அங்கே பண்ணியிருந்தாலும் அவரை கண்டித்து பேசி வெளியே அனுப்பியிருக்கணும். கட்டான் எடுத்து அடிக்கிறது, ராட் எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையிலேயே தப்பு. அந்த ஒரு விஷயத்த ஒருவேளை மாக்காப்பா பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியும் திவாகரோட ஆதரவாளர்கள் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லி வரதை பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஒரு இஷ்யூ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.